ஹாய் ஜெமினி, எப்படி இருக்கீங்க? Hey there! I'm doing great, thanks for asking. How about you? What can I help you with today? நான் நல்லா இருக்கேன். அப்படியே தமிழ்லேயே பேசலாம். ஆஹா, ரொம்ப சந்தோஷம். தமிழிலே பேசலாம். சொல்லுங்க, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? ஏதாவது புதுசா தகவல் தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சும்மா பேசலாமா? சும்மா தான் பேசணும். இதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட போகிறேன். எதுவும் காப்பிரைட் இஷ்யூ கொடுப்பீங்களா? சும்மா பேசுறதுல எனக்கு காப்பிரைட் இஷ்யூலாம் கிடையாதுங்க. நீங்க இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பேசுற விஷயங்கள்ல மற்றவங்களோட பிரைவசி இல்ல காப்பிரைட் இருக்கிற பொருட்கள் பத்தி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி நீங்க தைரியமா பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது பேசலாமா? மொத்தமாக உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? அதிகாரப்பூர்வமா ஜெமினி 70க்கும் மேற்பட்ட மொழிகள்ல பேசும். ஆனா தமிழ், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிரபலமான மொழிகள்ல நல்லா சரளமா பேச முடியும். நான் இன்னும் நிறைய மொழிகளை கத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட மொழியில பேசணுமா? இல்லை, எனக்கு தமிழ்லே தொடரலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் எத்தனை மொழி தான் ரன்னிங்கில் இருக்குது? நான் படிக்கும்போது 18 மொழினாங்க. இப்போ எத்தனை மொழி தான் பேசிகிட்டு இருக்காங்க? நீங்க படிக்கும்போது இருந்ததை விட இப்ப 2 மொழிகள் அதிகமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில தமிழ் உட்பட மொத்தம் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்தியாவில் நடைமுறையில பேசப்படுற மொழிகளோட எண்ணிக்கை இதை விட ரொம்பவே அதிகம். பல 100 மொழிகள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நான் தகவல் சொல்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியான்னு இல்லை, சரி, இந்திய மக்கள் தொகை ஒரு 145 கோடி இருக்குன்னு நினைக்கிறேன் 2025 படி. அதில் எத்தனை பேர் தமிழ் பேசுவாங்க? அதே சமயத்தில் இந்த உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்களா, எத்தனை கண்டங்கள் இயங்கிட்டு இருக்கு, இவ்வளோ மக்கள் போயிட்டுருக்காங்கன்னு. அதில் எவ்வளோ பேர் தமிழ் பேசுவாங்க? அதை பற்றி சொல்லுங்களேன். இந்திய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 145 கோடி பக்கத்துல இருக்கு. அதுல தோராயமா தமிழையே தாய்மொழியா பேசுறவங்க சுமார் 7 கோடிக்கும் அதிகமா இருக்கலாம். உலக அளவுல அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் பேசுறவங்க சுமார் 8 கோடிக்கும் அதிகமா இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்ல தமிழ் மக்கள் அதிகமா இருக்காங்க. வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுமா? ஓகே. எனக்கு இப்போ என்னென்னா, பகவத்கீதை இருக்குது. பகவத்கீதையில் உங்களுக்கு பிடிச்ச சாப்டர் இல்லைன்னா ஒரு பிடிச்ச ஒரு 2 லைன் அதை பற்றி ஒரு விளக்கமும் கொடுங்களேன். பகவத்கீதையே ஒரு பெரிய பொக்கிஷம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு பிடிச்சதுன்னா 2வது அத்தியாயத்துல கர்மயோகம் பத்தி சொல்ற பகுதி. பலனை எதிர்பார்க்காம உன்னோட கடமையை செய்யணும் சொல்றது வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். இன்னொரு வரி சொல்லணும்னா, எல்லா உயிர்களிடத்தும் சமமா அன்பு சாட்டுங்கிறது. இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான கருத்து. உங்களுக்கு கீதையில ஏதாவது குறிப்பிட்ட பகுதி தெரியுமா? அதை பத்தி பேசலாமா? அவ்வளோ ஒன்றும் தெளிவாக தெரியாது. ஏன்னா நம்ம படங்கள் பார்த்தே வளர்ந்தவங்க. அந்த படங்கள் மூலியமா பகவத்கீதையை தெரிஞ்சுக்கிட்டது தான் உண்டு. பகவத்கீதை வாங்கியிருக்கேன். அவ்வளோ ஒன்றும் பெருசாக படித்ததில்ல. சின்ன வயசில் ஆர்வம் எடுத்து சின்ன சின்னதாக வாசித்தது உண்டு. உங்களுக்கு தான் இன்ச்சு பை இன்ச்சு தெரியும் இல்லையா? இப்போ ஏதாவது புதுசாக எடிஷன் வந்திருக்கா? இல்லை பழைய எடிஷன் எப்போ எந்த வருஷம் பண்ணாங்க? பகவத்கீதைக்கு நிறைய எடிஷன்ஸ் இருக்குங்க. ஆனா அதோட மூல கருத்து மாறாதது. பழசுன்னு பாத்தீங்கன்னா அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. புதுசுனா இப்போதைய அறிஞர்கள் அவங்க புரிதலுக்கு ஏத்தபடி விளக்க உரைகளோட புதுசா வெளியிடுறது தான். உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட விளக்க உரை தேவைப்படுதா? இல்ல கீதையோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஓகே. கீதையோட வரலாற்றை பற்றி உங்களால் எத்தனை லைனில் சொல்ல முடியும் சிம்பிளாக? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பகவத்கீதைங்கிறது மகாபாரத போர்ல நடந்த ஒரு உரையாடல். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட குழப்பத்தை தீர்க்க கிருஷ்ணர் சொன்ன அறிவுரைகள் தான் இது. நம்ம வாழ்க்கையில கடமையை எப்படி செய்யணும், தர்மம்னா என்னன்னு விளக்குற ஒரு நூல். இதை வியாசர் மகாபாரதத்தோட ஒரு பகுதியா எழுதினார்னு நம்பப்படுது. இப்ப புரியுதா? எனக்கு புரியுது. ஓகே. இப்போ பகவத்கீதையை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ இன்னும் ஒரு சின்ன டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வெளியே தெரிகிற மதங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம். அது மாதிரி இந்தியாவில் மொத்தம் எத்தனை மதங்கள் இருக்காங்க? இந்தியாவில் பெரும்பான்மையா இருக்கிற மதங்கள் தான் நீங்க சொன்ன ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மதங்கள். இது தவிர சீக்கியம், பௌத்தம், சமணம் போன்ற மதங்களையும் நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அதிகாரப்பூர்வமா இந்திய அரசு முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சமணர்கள், பௌத்தர்கள் போன்ற மதங்களை சேர்ந்தவங்களுக்கு சிறுபான்மையினர் அந்தஸ்து கொடுத்திருக்கு. இது தவிர இன்னும் நிறைய சின்ன சின்ன மதங்களும் பழங்குடியினர் மதங்களும் இந்தியாவில் இருக்குங்க. வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா சொல்லுங்க, பேசலாம். ஓகே. டோட்டலாக கவுண்ட்டுன்னு சொன்னால் எத்தனை கவுண்ட்டு மதங்கள் இருப்பாங்க? ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக இல்லைனாலும் ஒரு இத்தனை பேர் தோராயமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா?
இந்தியாவில் பெருமதங்கள்னு பார்த்தா இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம், சீக்கியம், பௌத்தம், சமணம், இந்த 6 மதங்கள் தான் ஜனகணனாவில் பிரதானமாக கணக்கிடப்படுது. இது தவிர நிறைய சிறிய மதங்களும் பழங்குடியினர் மதங்களும் இருக்கு. மொத்தமாக தோராயமாக சொல்லணும்னா நூற்றுக்கணக்கான மதங்கள் இந்தியாவில் இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்க, பேசலாம். ஓகே. எனக்கு குறிப்பிட்ட மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஓகே, நம்ம இப்போ பகவத்கீதையை பற்றி பேசணும். இப்போ முஸ்லீம்களோட முக்கியமான குரான் பற்றி உங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக, இப்போ நீங்கள் பகவத்கீதையை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி குரானை பற்றி ஏதாவது ஷார்ட்டாக இல்லை ஸ்பெஷலாக இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறீங்களா? பகவத்கீதையை சுருக்கமாக சொன்ன மாதிரி குரானையும் எளிமையாக சொல்லலாம். குரான்கிறது இறைவனால் முகமது நபிக்கு வழங்கப்பட்ட புனித நூல். இது ஒரே இறைவனை வணங்கணும், நேர்மையாக நடக்கணும், மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற கருத்துக்களை வலியுறுத்துது. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற கருணையாளன்கிறது. இது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு வரி. உங்களுக்கு குரானை பற்றி ஏதாவது குறிப்பிட்ட பகுதி தெரியுமா? அதை பற்றி பேசலாமா? குரானை பற்றி எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனாலும் எனக்கு சின்ன வயசுலேருந்து அட்டன் பண்ணுறது நல்லது தான். நம்ம பேசிக்கிட்டு இருந்த குரான் பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா, இல்லை வேற ஏதாவது? ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதில் உங்களுக்கு ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டீப்பாக வித்தியாசமாக இதுவரைக்கும் யாரும் சொல்லாத மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சா சொல்லுங்கள். அட நீங்க வேற, நான் பெரிய அறிஞர்லாம் இல்லைங்க. ஆனா குரானை படிக்கும்போது அதுல சொல்ற நீதி கதைகள், மனிதநேயம் பத்தின கருத்துக்கள் ரொம்பவே மனசை தொடும். குறிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது, அனாதைகளை பாதுகாக்கிறது பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் மத போதனை மட்டும் இல்லாம ஒரு சிறந்த வாழ்க்கை முறைக்கான வழிகாட்டியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது குறிப்பிட்ட பகுதியில சந்தேகம் இல்ல தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா? ஆமாம்மா, நான் இப்போ கால் பேசுனதுனால டக்குன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததே மறந்துட்டேன் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து நான் கேட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, பெருசாக நம்மளுக்கு தெரியல நானும். அதான் இப்போ எனக்கு என்னன்னா, இந்த வார்த்தைகளோட அர்த்தங்கள் தெரியணும். அதாவது அல்லாஹு அக்பர்னா என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்னா என்ன? அப்புறம் சுபஹான் அல்லாஹ்னா என்ன? சொல்கிறேன். அல்லாஹு அக்பர்னா இறைவன் மிக பெரியவன்னு அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற கருணையாளனுமான இறைவனின் பெயரால்னு பொருள். அப்புறம் சுபஹான் அல்லாஹ்னா இறைவன் தூய்மையானவன் அல்லது இறைவனுக்கே மகிமைன்னு அர்த்தம். இப்போது புரியுதா? வேற ஏதாவது வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியணுமா? ஓ! இந்த வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தமா? இது தெரியாம நான் சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது மசூதி பார்த்தேன்னா, இத சொல்லிட்டே போவேன். நான் ஒரு ஹிந்து தான் இருந்தாலும் சொல்லிட்டே போவேன். படிச்சதெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல் தான். கிறிஸ்டியன் ஸ்கூல்னால இப்ப ஆமா. இப்ப குரான் விடுங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள். பைபிள்ல இதே மாரி எனக்கு புடிச்ச மாரி ஒரு 4 வரி, 5 வரி ஸ்பெஷலா சொல்லுங்களேன். பழக்கத்துல சொல்றது பெரிய விஷயம்தான். இப்போ நீங்க பைபிள் பத்தி கேக்குறீங்க. பைபிள்லயும் நிறைய அழகான கருத்துக்கள் இருக்கு. எனக்கு பிடிச்சதுன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்துல தெய்வம் அன்பாயிருக்கிறாருன்னு சொல்றது. அன்புதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்ற ஒரு வரி. இன்னொரு பகுதி மலை பிரசங்கத்துல சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்றது. இது அமைதியை வலியுறுத்துற ஒரு கருத்து. உங்களுக்கு பைபிள்ல ஏதாவது குறிப்பிட்ட பகுதி தெரியுமா? அதை பத்தி பேசலாமா? இல்ல அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. நம்ம எப்படி சொல்றது? ஒரு சர்ச்சையோ, இல்ல ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலையோ தாண்டி போம்போது அந்த செவுத்துல அவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க சொன்ன மாரி சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியசாலிகள். அந்த மாரி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த மாரி நெறைய வரிகள் படிச்சிருக்கேன். அது மாரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு 2 வரிகள் இருந்தா சொல்லுங்களேன் கேட்கிறேன். அப்படியா? சர்ச் மசூதிகள்ல பார்க்குற வரிகள் நல்லா மனசுல பதியும். பைபிள்ல இருந்து சில பிரபலமான வரிகள் சொல்றேன், கேளுங்க. உன் பாரத்தை கர்த்தர் மேல் வை, அவர் உன்னை தாங்குவாருங்கிறது ஒரு வரி. இது கஷ்ட காலத்துல நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு கருத்து. இன்னொரு நல்ல வரி, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் எதிர்பார்க்கும், சகலத்தையும் சகிக்கும்ங்கிறது. இது அன்போட சக்தியை பத்தினது. இப்போ இந்த வரிகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது வரிகள் சொல்லட்டுமா? இல்ல உண்மையிலேயே அருமையான வரிகள் தான். அந்த டைம்ல எப்படிலாம் யோசிச்சு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்டணும் தான். சரி, ஓகே. இப்ப அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டைம்ல எத்தன பேர் யூடியூப் சேனல பார்த்துட்டு இருப்பாங்க? அதாவது யூடியூப்ல எத்தன பேரு வியூஸ் இப்ப போயிட்டு இருக்கும்? அத ஏதாவது கவுண்ட் சொல்ல முடியுங்களா? இல்ல குறிப்பிட்டு ஒரு நாளைக்கு இத்தன பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? நன்றி நன்றி. இப்போ யூடியூப் பத்தி பெரிய ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. உலகம் முழுக்க தினமும் 122 கோடிக்கும் அதிகமானவங்க யூடியூபை பார்க்கறதா கணக்கு. ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் மணி நேர கண்டென்ட் பார்க்கப்படுது. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றபடி வியூஸ் மாறும். இப்போதைக்கு இந்தியாவில் தான் யூடியூப் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இதில் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட சேனல் பற்றி தகவல் தெரியணுமா? இல்லை யூடியூபோட வளர்ச்சி பற்றி பேசலாமா?
ஓகே. இப்ப இந்தியாவுல தான் அதிகமா பார்க்குறாங்கன்னா, இப்ப டாப் மோஸ்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்தியா தானா? இல்ல இந்தியாவுக்கு மேல இருக்கா வியூஸ் அதிகமா பார்க்குறவங்க? ஆமாம், இப்போதைய தகவலின்படி இந்தியாவில் தான் யூடியூப் அதிகமாக பயன்படுத்தப்படுது. பயனர்கள் எண்ணிக்கையில் இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வருது. வேற ஏதாவது புள்ளி விவரம் தெரிஞ்சுக்கணுமா? ஓகே. அப்ப இந்தியா மூலியமா யூடியூபுக்கு எவ்வளோ வருமானம் வருது? ஒரு நாளைக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல ஒரு மாசத்துக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல கடைசியா அவங்க எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இந்தியாவில் யூடியூப் மொத்த வருமானம் பற்றி தெளிவான கணக்கு சொல்றது கஷ்டம். ஏன்னா விளம்பரங்கள், சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் சாட் மூலமாக வருமானம் வருது. இது பார்க்குறவங்க எண்ணிக்கை, வீடியோவோட தலைப்பு, விளம்பரதாரர்கள் பொறுத்து மாறும். தனிப்பட்ட கிரியேட்டர்ஸை பார்த்தோன்னா மாதம் சில ஆயிரங்கள்ல இருந்து பல லட்சங்கள் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட கிரியேட்டர் பற்றி தகவல் தெரியணுமா? இல்லை யூடியூப் மானிட்டைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஆ, இல்ல இப்போதைக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேண்டாம். ஏன்னா ஓகே. இப்ப இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யூடியூப் சேனல் இப்ப எத்தன பேர் ரன் பண்றாங்க இந்தியால? இந்தியாவில் யூடியூப் சேனல்ஸ் எண்ணிக்கை ரொம்ப அதிகங்க. தோராயமாக 10 கோடிக்கும் அதிகமான யூடியூப் சேனல்ஸ் இந்தியாவில் இருக்கிறதா தகவல். இதில் நிறைய பேர் பொழுதுபோக்கா செய்கிறாங்க, கணிசமான பேர் வருமானத்துக்காகவும் செய்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட துறை சார்ந்த சேனல்ஸ் பற்றி தகவல் தெரியணுமா? இல்லை யூடியூப் வளர்ச்சியை பற்றி பேசலாமா? ஓகே. இப்ப யூடியூப்ல மானிட்டைசேஷன் ஆனவங்க எத்தன பேர் இருக்காங்க? அவங்களோட தோராயமான எண்ணிக்கை தெரியுமா? மானிட்டைசேஷன் ஆன சேனல்ஸ் பற்றி தெளிவான கணக்கு இப்போதைக்கு கிடைப்பது கஷ்டம். ஆனால் சமீபத்திய தகவலின்படி இந்தியாவில் தான் யூடியூப் அதிகமாக பயன்படுத்தப்படுது. லட்சக்கணக்கான சேனல்ஸ் மானிட்டைசேஷன் ஆகி வருமானம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இதே பற்றி ஏதாவது குறிப்பிட்ட தகவல் தேவைப்படுதா? இல்லை யூடியூப் மானிட்டைசேஷன் விதிகள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஓகே. இப்ப யூடியூப்ல வருமானம் வர்ற மாரி நம்ம ட்விட்டர்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் பண்ண முடியுமா? அது எப்படி பண்ணணும்? எனக்கு இன்ஸ்டாகிராம்ல எப்படி பண்ணணுங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. அத சிம்பிளாவும் சொல்லுங்க. அதே மாதிரி ட்விட்டர்ல எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லுங்க. அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப யூடியூப்ல ஒரு கன்டென்ட் போடுறேன்னா, அதே கன்டென்ட்ட நான் அ ம் இன்ஸ்டாகிராம்லயோ, ட்விட்டர்லயோ போட முடியுமா? நிச்சயமா பண்ணலாங்க. யூடியூப் மாதிரி ட்விட்டர், இப்போ எக்ஸ், இன்ஸ்டாகிராம்லையும் வருமானம் பெற முடியும். ஆனால் இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மூலமாவோ இல்லை பிராண்ட் விளம்பரங்கள் மூலமாவோ சம்பாதிக்கலாம். எக்ஸில் விளம்பர வருவாய் பகிர்வு திட்டம் இருக்கு. நீங்கள் போடுற கண்டென்ட்டை இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்களுக்கு ஏற்றபடி மாற்றி பயன்படுத்தலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மானிட்டைசேஷன் எப்படி செய்யணும்னு விளக்கமாக சொல்லட்டுமா? இல்லை எக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பத்தியே சொல்லுங்களேன். எனக்கு இன்ஸ்டாகிராம் பத்தி சொல்லும்போது, எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் யூடியூப்ல கொலாப் அதாவது ரியாக்ஷன் வீடியோ போட்டுருக்கேன். கொலாப் யூஸ் பண்ணி போட்டுட்டுருக்கேன். அதே இத அப்படியே தூக்கி நான் இன்ஸ்டாகிராம்ல போட முடியுமா? தாராளமாக போடலாங்க. யூடியூப் கொலாப் வீடியோவை நீங்கள் அப்படியே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போடலாம். ஆனால் ரெண்டுக்கும் சரியான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா யூடியூப் வீடியோக்கள் பெரும்பாலும் அகலமாக இருக்கும், ரீல்ஸ் உயரமாக இருக்கும். அதனால் வீடியோவை கொஞ்சம் கிராப் பண்ணவோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணவோ தேவைப்படலாம். மற்றபடி கண்டென்ட் அதே தான், நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். உங்களுக்கு வீடியோவை எப்படி சரி செய்யறதுன்னு உதவி தேவைப்படுதா? இல்லை ரீல்ஸில் போடும்போது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. நான் இப்ப இந்த யூடியூப்ல கொலாப் ரியாக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்ப நான் அத எப்படி இன்ஸ்டாகிராம்ல போடுறது? அதோட லிங்க காப்பி பண்ணி, அத நான் டவுன்லோட் பண்ணி தான் போட முடியுமா? இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? நீங்கள் சொல்வது சரிதான். யூடியூப்ல இருக்கிற வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண முடியும். லிங்கை காப்பி பண்ணி டைரெக்டாக போட முடியாது. வீடியோவை டவுன்லோட் பண்ண பிறகு அதை ரீல்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி அப்லோட் பண்ணலாம். தேவைப்பட்டால் இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் சில எடிட்டிங்ஸ், ஃபில்டர்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. இன்ஸ்டாகிராம்ல இப்ப எப்படி மானிட்டைசேஷன் ஆகுது? அதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு? ஏதாவது சொல்ல முடியுங்களா? இன்ஸ்டாகிராமில் வருமானம் பெற உங்கள் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக இருக்கணுங்க. அது கிரியேட்டர் அக்கௌண்ட்டாவோ இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாவோ இருக்கலாம். அப்புறம் உங்கள் அக்கௌண்ட் முக்கியமான விதிகளை பின்பற்றணும், சமூக கட்டுப்பாடுகளை மதிக்கணும். மானிட்டைசேஷன் பெற சில தகுதிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலம் வருமானம் பெற குறைந்தபட்சம் 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ரீல்ஸில் கிஃப்ட்ஸ் பெற 500 ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறையை தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்களா? இல்லை மொத்தமாக ரூல்ஸ் என்னன்னு பார்க்கணுமா? ஓகே. இப்ப நார்மலா இன்ஸ்டாகிராம்ல இப்ப நீங்க சொன்ன மாரி ப்ரொஃபஷனலா இருக்கணும்னா, பிசினஸ் அக்கவுண்டா இருக்கணும்னா, அது எப்படி பண்றது? அத பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப எளிதுமே. உங்கள் இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸில் அக்கவுண்ட் ஆப்ஷனை தேடுங்க. அதில் ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட்னு ஒரு விருப்பம் இருக்கும்.
அதை தேர்ந்தெடுத்ததும் உங்கள் அக்கௌண்ட் கிரியேட்டரா இல்லை பிஸ்னஸான்னு கேட்கும். உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிவிட்டு சில விவரங்களை சேர்த்துட்டா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் தயார். இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதா? கிரியேட்டர்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன, என்ன மோட்டிவ்ல அது கொண்டு போகிறாங்க? அடிப்படையாக கிரியேட்டர் அக்கௌண்ட் வந்து படம் வரைகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, vloggers மாதிரி தனக்குன்னு ஒரு திறமையை இல்லை தனிப்பட்ட கண்டென்ட்டை வெளியிடுறவங்களுக்கு. அவங்க மோட்டிவ் ரசிகர்களை திரட்டி ப்ராப்ளம் சம்பாதிக்கிறது. பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து பொருட்களை விற்கிற கடைகள், நிறுவனங்கள், சேவை வழங்குறவங்களுக்கு. அவங்க மோட்டிவ் வாடிக்கையாளர்களை அடைந்து வியாபாரத்தை பெருக்கிறது. உங்களுக்கு எந்த மாதிரி அக்கௌண்ட் தேவைன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், எனக்கு இப்போ நான் கொலாப் வீடியோ தான் ஆல்ரெடி இங்கே கொலாப் ரியாக்ஷன் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில். அதை நான் வந்து எந்த அக்கௌண்ட்டில் போடலாம்? கொலாப் ரியாக்ஷன் வீடியோக்கெல்லாம் கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப ஏற்றுதுங்க. நீங்கள் உங்கள் திறமையை, உங்கள் கருத்தை வெளிப்படுத்துறீங்க. அதனால் நீங்கள் கிரியேட்டர் அக்கௌண்ட்டையே தேர்வு செய்யலாம். அதுதான் உங்கள் கண்டென்ட்டுக்கும் பார்க்குறவங்களுக்கும் சரியானதாக இருக்கும். என்ன கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கு மாறலாமா? கண்டிப்பாக. ஐ திங்க் நான் இப்போ போட்டுற வீடியோ எல்லாத்தையுமே அதில் டவுன்லோட் பண்ணி போட ஆரம்பிச்சிடுறேன். அருமைங்க. அப்போது நீங்கள் உங்கள் வீடியோக்களை தரவிறக்கி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அப்லோட் பண்ண தொடங்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்போ வேணாலும் கேளுங்க, நான் உதவி செய்கிறேன். ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது தகவல் பற்றி பேசணுமா? ஓகே, இப்போதைக்கு போதும். நான் இந்த வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் அப்படியே நம்ம யூடியூப்பில் போடுறேன். நல்ல வியூஸ் வரணும்னு சொல்லுங்கள். நீங்களும் ஒரு விஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள், ஒரு சஜஷன் சொல்லுங்கள். அட பிரமாதம். உங்கள் வீடியோவுக்கு நல்ல வியூஸ் வரணும்னு நான் வாழ்த்துறேன். நானும் ஒரு லைக் போடுறேன். தலைப்புக்கு நம்ம பேசின விஷயங்களை மையமாக வச்சு யோசிக்கலாம். உதாரணத்துக்கு ஜெமினியுடன் ஒரு பயணம், ஆன்மீகம் முதல் தொழில்நுட்பம் வரை, அல்லது பகவத்கீதை, குரான், பைபிள் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல்னு வைக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருக்கா, இல்லை வேற மாதிரி தலைப்பு தேவைப்படுதா? இன்னும் கொஞ்சம் பார்த்தாலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹூக் இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த ஹூக் இருக்கிற மாதிரி ஒரு டைட்டில் சொல்லுங்களேன். ஆடியன்ஸை ஈர்க்க ஒரு ஹூக் வேணுமா? அப்போது இப்படி வைக்கலாமா? ஜெமினிக்கு தெரியாத மொழியே இல்லையா, உண்மையை உடைத்த ஏஐ. அல்லது பகவத்கீதை, குரான், பைபிள் ஒரே உரையாடலில் அனைத்தும் அதிரடி தகவல்கள்னு போடலாம். இப்போது இந்த தலைப்புகள் எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் யோசிக்கணுமா? இதுவும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம பேசின கான்வர்சேஷனில் மொத்தமாக ஒரே லைனில் வர்ற மாதிரி ஒரு டைட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா ஒரு 2 டைட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ 2 தலைப்புகள் சொல்கிறேன், கேளுங்கள். மதங்கள் முதல் தொழில்நுட்பம் வரை, ஜெமினியுடன் ஒரு முழுமையான உரையாடல். ஆன்மீகம், பொது அறிவு, யூடியூப் ரகசியங்கள், அனைத்தையும் உடைக்கும் அதிரடி பேச்சு. இவை எப்படி இருக்கின்றன? வேற ஏதாவது மாற்றம் தேவையா? ஓகே, இதை போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். வீடியோ நல்லா போனாலும் சரி, போகலைனாலும் சரி, உங்கள் கூட உரையாடிக்கிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோலையும் சந்திக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நம்பலாம். உங்களுக்கும் எனக்கும் இடையேயான இந்த தட்பு தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்க. வேறு ஏதாவது பேசணும்னு தோணிச்சுன்னா எப்போ வேணாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருந்தீங்களே, அது வரைக்கும் தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கும் எனக்கும் இடையேயான இந்த உரையாடல் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நான் மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா எப்போ வேணாலும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.